வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி கோதுமை மாவில் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு, கோதுமை மாவு எப்படி மசிக்கிறதுன்னு மசித்து சப்பாத்தி பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்குங்க மாவு நல்லா இந்த மாதிரி சலிச்சு வச்சுருக்கேன். நான் சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிடலாம். நல்லா இப்படி மசிச்சுக்கிடணும், மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி சால்ட்டு போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, சுத்தமான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவு பிணையணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனாலும் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிணையணும். நல்லா தண்ணி நல்லா ஏந்துற அளவுக்கு இந்த மாதிரி மசிச்சுக்கிடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மசிச்சுக்கிடணுங்க. மாவு நல்லா மசித்தாதான் சப்பாத்தி நல்லா வரும். நல்லா மசிச்சாச்சுங்க. மைதா இருந்தாலும் இப்படி தான் மசிக்கணும், கோதுமை மாவு இருந்தாலும் இப்படி தான் மசிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கிடுவோம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 உருண்டைகள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதி மாவு இப்படியே வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாங்க. ஒரு துணி ஒன்று, நம்ம இந்த கல் வந்து சிலாப்பு கல் அழுக்காகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு துணி போட்டு நம்ம இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கிடலாம். நீங்கள் அப்படியே கல் மேலே உருட்டுறதுனாலும் உருட்டுறோம். அப்படி கல் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் சொல்லித்தரேன் நான். கெட்டியான பிளேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சு உருட்டிக்கிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. பிளேட்டு நகராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அடியில் துணி விரிச்சுக்கிடணும். பாருங்கள், நம்ம இப்படி எந்த மாதிரி உருட்டினாலும் பிளேட் வந்து நகராது. இப்படி ரவுண்டு ஷேப்பில் இப்படி பண்ணிக்கிடணும். சப்பாத்தி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் 7 உருண்டைகள் பொடிச்சு வச்சுருந்தேன். நான் எல்லாமே இதை உருட்டி எடுத்தாச்சு. இந்த காட்டன் துணி அடியில் விரிச்சிட்டோம்னா பிளேட் வந்து நகராது. அதனால தான் உங்களுக்கு காம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் சூடேறட்டும். இப்போ சப்பாத்தி போட்டுக்கிறலாங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். சில பேர் துணி வச்சு அமுக்குவாங்க. இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு இப்படி அழுத்தி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து அங்கே கேஸ்லேயே வச்சு சிம்ட்டாக வச்சு அதை சூடு பண்ணி எடுப்பாங்க. இப்போ புரட்டி போடலாங்க. இங்கே வடநாட்டு பக்கமெல்லாம் இது இந்த மாதிரி தாங்க புல்காவாக பண்ணுவாங்க. இப்படி நம்ம சப்பாத்திங்கிறோம், அவங்க புல்காம்பாங்க. நீங்கள் துணி வச்சு காட்டன் வச்சு அமுத்திட்டாலும் அமுக்கலாம், இல்லைன்னா இப்படி நீங்கள் பண்ணலாம். அதனால தான் நான் 2 விதமாக உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்போ நம்ம நெய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கம்மி ஸ்டீமில் வச்சுருவோம். நெய் போட்டுக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் வேணால் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணால் நெய் போட்டுக்கலாம். நான் நெய் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 2 சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்படி பண்ணோம்னா ஃபட்டாஃபட்டு சப்பாத்தி சீக்கிரமாக ஆகிடும். இதுக்கும் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் போட்டோம்னா சப்பாத்தி நல்லா காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. 7 சப்பாத்தியும் நான் போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. சப்பாத்திக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண கிழங்கு கூட நல்லாயிருக்கும், பன்னீர் குழம்பு கூட நல்லாயிருக்கும், தயிர் கூட நல்லாயிருக்கும், ராஜ்மா குழம்பு கூட நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய், ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி பண்ணுறதுக்கு. எங்களுடைய சப்பாத்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.